ஹாய். ஒரு வீடோ இல்லை ஒரு பில்டிங்கோ ரொம்ப நாளாக கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கு அப்படின்னா அங்கே ஆட்டோமேட்டிக்காக சுற்றிலாம் என்ன பேச்சு வர ஆரம்பிக்குன்னா, இது ஒரு ஹாண்டடான பிளேஸு, இங்கே இந்த மாதிரியான சவுண்ட்ஸ் எல்லாமே கேட்குது, நானே நிறைய தடவை பார்த்துருக்கேன் அப்படின்லாம் ஏகப்பட்ட பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இதில் என்ன அப்படின்னா, ஒரு ஹாண்டடான பிளேஸ் அப்படிங்கும்போது எதனால ஒரு பழைய பில்டிங்கை சொல்றாங்க, ஏன் புதுசாக கட்டின வீட்டில் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றது எல்லாமே ரொம்ப ரேராக நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுவும் நம்ம தமிழ்நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இந்த சுனாமியால் பாதிக்கப்பட்ட இடம், இல்லைன்னா ரொம்ப நாள் கைவிடப்பட்ட ஃபேக்டரி, இந்த மாதிரியான இடங்கள் எல்லாமே இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அது எதனால பழைய இடங்களை ஹாண்டட் பிளேஸா சொல்றாங்க அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது என்ன அவுட் ஆஃப் ஆர்கிடெக்சரா இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. ஆர்கிடெக்சருக்குள்ள இருக்கிறது தான் பில்டிங் பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ அதனால அதை பற்றி நம்ம பார்க்க போகிறது. ஸோ இது எதனால பழைய பில்டிங்கை ஒரு ஹாண்டட் பிளேஸாக சொல்கிறாங்க அப்படின்றதுக்கு ஒரு 2 பாயிண்ட் இருக்கு. இது நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருக்கிறது தான். ஜஸ்ட் ஒரு பாயிண்டாக மட்டும் இதை எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் உண்மையிலேயே அந்த பில்டிங்கில் ஏதாவது ஒரு டெத், சூசைடு, இல்லைன்னா நெகட்டிவான விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கணும். ஏதாவது செய்வினை, இந்த மாதிரியான நெகட்டிவிட்டியை பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு விஷயம் அங்கே நடந்திருக்கணும். ஸோ அதனால அங்கிருந்து நிறைய பேர் வெளியேறி இருக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு காரணமா இருக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே கண்டிப்பாக ரெண்டுல ஏதாவது ஒன்று எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்போம். பாசிட்டிவிட்டி கண்டிப்பாக எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்போம். ஏன் இது ஹிந்து டெம்பிளா இருக்கட்டும், சர்ச்சா இருக்கட்டும், இல்லை மசூதியா இருக்கட்டும், எல்லா இடத்துக்குமே நம்ம போகும்போது ஒரு பாசிட்டிவிட்டியை நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். நல்ல ஒரு டல்லா லைஃப்ல அடி வாங்கி மிதி வாங்கி அதுக்கப்புறம் அந்த மாதிரி கடைசியா கடைசி இடம் இதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோயிலுக்குலாம் போவோம். மோஸ்டா அந்த மாதிரியும் போவாங்க, சிலர் பக்தியிலையும் போவோம். ஏன் அப்படி சொல்றேன்னா, ரொம்ப டயர்டா நம்ம கோவிலுக்குள்ள போகும்போது ஒரு பாசிட்டிவிட்டியை டக்குன்னு நம்மளால அப்சர்வ் பண்ண முடியும், நம்மளால அதை உணர முடியும். டிவோஷனலா போகும்போது உணர முடியும். பட் இருந்தாலும் ஓவரா டிப்ரெஸ்டா இருக்கும்போது நம்ம உள்ள போனோம்னா நமக்கு மனசுக்கு ஒரு நிம்மதியா இருக்கும். உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு மெடிடேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வருவோம். அந்த மாதிரி பாசிட்டிவிட்டியை நம்மளால உணர முடியும். ஏன் ஹிந்துவிலே பாத்தீங்கன்னா கோவிலுக்குள்ள செருப்பு போடாம போறதுக்கு இன்னொரு காரணமும் சொல்றது என்ன அப்படின்னா, கோயிலுக்குள்ள போகும்போது கோவில்ல இருக்கிற பாசிட்டிவிட்டி நம்மளோட உச்சங்கால்ல இருந்து உள்ளந்தாக்கி வரணும் அப்படின்றதுக்காக கோவிலுக்குள்ள செருப்பு போட்டு வரக்கூடாது, வெறுங்காலில் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், இந்த 2 விஷயம் இருக்கு. ஸோ அந்த நெகட்டிவிட்டி அந்த பில்டிங்ல நடந்திருக்கணும். அதனால ஒருத்தருக்கு அந்த பில்டிங்ல ஸ்டே பண்றாங்க. ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா வாஸ்து சரியில்லை இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்டிங்கை விட்டுட்டு வேற ஒரு புதுசா வீடு கட்டுறது, இல்ல வேற இடத்துக்கு போயிருவாங்க. இது ஒண்ணு வித்துருவாங்க, இல்லைன்னா வாடகைக்கு வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிசினஸ்லயோ அதுலயோ ஒரு இதுல லாஸ் ஆயிருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது வாஸ்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மாறுவாங்க. அதுக்கடுத்து வர்றவங்களுக்கும் அதே பிரச்சனை இருக்கலாம். மேபி மறுபடியும் அந்த வீட்டை விட்டு வெளியே வருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை வெளியே வந்துட்டாங்கனாலே சுத்தி இருக்கிற இடத்துல பேச ஆரம்பிச்சுவாங்க. இந்த இடத்துல ஒரு நெகட்டிவிட்டி இருக்கு, ஸோ அதனால இங்க நீங்க ஸ்டே பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படிதான் இந்த பில்டிங் பழசாகி கடைசியில் இது கைவிடப்படுற நிலைமைக்குன்னா வரிசையா யாருமே அதை பராமரிக்கல அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேல அங்க ஆட்டோமேட்டிக்கா எல்லா ப்ராப்ளமும் வர ஆரம்பிக்கும். உள்ள செடி முளைக்கிறது, பெயிண்ட் எல்லாம் உரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால பழைய பில்டிங் ஆயிருது. இந்த நெகட்டிவ் விஷயம் உள்ள இருக்கிறதுனால இந்த மாதிரி ஹாண்டட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே நம்மளுடைய அப்பியரன்ஸ், நம்மளோட மைண்ட் செட். இப்போ ஒரு படம் பார்க்குறோம், படம் பார்க்கும்போது அது ஹாரர் படமா இருக்கும். உண்மையிலேயே அந்த இடத்துல ஒரு டெவில் ஒரு பேய் இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் ரூம்ல பேசிட்டு தான் இருக்கிறேன், எனக்கு இருந்தாலும் ஒரு பயம் இருக்கு. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஹாரர் மூவி பார்த்துருக்கு. இது வரைக்கும் நம்ம நெகட்டிவா நான் எதுவுமே பார்த்தது கிடையாது லைவா. பட் இருந்தாலும் ஒரு ஹாரர் மூவி பார்த்ததுனால நமக்கு அந்த ஒரு பயம் இருக்கு. இந்த டாபிக்லாம் பேசவே கூடாதுன்னு ரொம்ப நாளா வச்சிருந்தேன். சரி இன்னைக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தைரியம் வந்து. பட் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கு. நான் ரூம்ல நான் மட்டும் தான் இருக்கேன்னா, ஸோ அதனாலதான் நம்ம தனியா இருக்கும் போதே நமக்கு ஒரு மாதிரியான பயம் உள்ள கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் நம்மளோட பார்வையில கூட இருக்கலாம். ஏன் அப்படின்னா, ஒரு பழைய பில்டிங் ஏதோ ஒரு ரீசனுக்காக அதை கைவிடப்பட்டிருந்திருக்கலாம். இனிமே அந்த பில்டிங் எனக்கு தேவைப்படாது, இல்ல அந்த ஓனர் ஃபாரின் போயிருக்கலாம், ஓனர் இறந்து போயிருக்கலாம், ஏதாவது ஒன்று நடந்திருக்கலாம். ஏதோ ஒரு ரீசன்னால அந்த பில்டிங் கைவிடப்பட்ட நிலைமைக்கு போயிருக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த பில்டிங் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா பில்டிங்ல ஏகப்பட்ட பிரச்சனை வர ஆரம்பிக்கும். ப்ராப்பரா பராமரிக்கலன்னா தான் உள்ள செடி முளைக்க ஆரம்பிக்கும். அப்புறம் பெயிண்ட் எல்லாமே உறிஞ்சிரும். உள்ள சில இடங்கள்ல எல்லாம் கான்கிரீட் உடைஞ்சு விழுந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி விழும்போது நமக்கு ஒரு கைண்ட் ஆஃப் பயம் கிரியேட் ஆகும். அங்க உள்ள லைட் இருக்காது, லைட் எல்லாமே டேமேஜ் ஆயிருக்கும், உள்ள ஏகப்பட்ட பூச்சி போயிருக்கும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது, ஏன்னா படத்திலேயே ஒரு பேயை காட்டணும் அப்படின்னா ஒரு நெகட்டிவான இந்த மாதிரியான ஒரு ஷேட்ல தான் காட்டுவாங்க. பழைய பில்டிங்கா இருக்கும், பழைய அரண்மனையா இருக்கும், அதுக்குள்ள இந்த மாதிரி வர ஆரம்பிக்கும். பார்க்கவே கொஞ்சம் பயமா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே படத்துல காட்டினதுனால
இப்போ நம்ம ரியாலிட்டிக்குள்ள வரும்போது அதே விஷயங்களை பார்க்கும்போது நமக்கு ஒரு கைண்ட் ஆஃப் பயம் வருது. நான் பழைய பில்டிங்கை பார்க்கும்போது ஒருவேளை எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு பயம் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அதனாலவும் ஒரு பழைய பில்டிங் வந்து ஹாண்டட் பில்டிங் அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவ்வளவுதான் இந்த வீடியோ. ஜஸ்ட் இந்த ஒரு 2 பாயிண்ட் தான் மோஸ்டா அதிகமா சொல்றது. இன்னும் டீடைலா பேசணும்னா பேசலாம், நிறைய இருக்குது. பட் இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு மேஜரா மேலோட்டமா பார்க்கும்போது இந்த ஒரு 2 பாயிண்ட் தான் பழைய பில்டிங் ஹாண்டட் பில்டிங் சொல்றதுக்கான ஒரு காரணமும் கூட. ஆக்சுவலா அந்த டாபிக் பேசும்போது கொஞ்சம் பயமா தான் இருந்தேன். ரொம்ப நாளா அந்த டாபிக் பேசணும்னு எடுத்து வச்சிருந்தேன். பட் இருந்தாலும் ஒரு கைண்ட் ஆஃப் பயம் இருந்து. நான் மோஸ்டா வீடியோ எடுக்கும்போது நான் மட்டும்தான் ரூம்ல இருப்பேன், இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் செகண்டா சொன்ன பாயிண்ட் தான், நம்மளை வந்து படம்லாம் பார்க்க வச்சு இப்படிதான் இருக்கும், ஹாண்டட் பிளேஸ்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்றது எல்லாமே நம்ம அதிகமாக நம்ப ஆரம்பிச்சிட்டோம். பட் இப்போ கொஞ்சம் புதுசான பில்டிங்ல கூட வர்ற மாதிரியான மூவிஸ் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. பட் இருந்தாலும் காலங்காலமா நமக்கு பயம் கொடுக்கறது அப்படிதானே. ஹாரர் சவுண்ட் வச்சு பயங்கரமான ஒரு தோற்றத்துல ஒரு இடத்த காட்டி இந்த மாதிரி நம்மளை வந்து பயம் காட்டுவாங்க. ஸோ அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். முதல்ல சொன்ன பாயிண்ட்டும் ஒரு காரணமா இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து பழைய பில்டிங்கை ஹாண்டடான பிளேஸ்ன்னு சொல்றதுக்கான காரணம். புதுசா கட்டுற பில்டிங்ல வந்து இது அதிகமா கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். பட் வாஸ்து வந்து இதுல மேஜரா ரோல் பிளே பண்ணுது. ஏன்னா வாஸ்து வந்து பிசினஸ் மேன் அவங்க பிசினஸ்ல லாஸ் ஆனாலும் டக்குனு வீட்டுல இருக்கிற வாஸ்து தான் பாக்குறாங்க. வாஸ்து இப்ப நிறைய இடத்துல பார்த்துட்டு இருக்காங்க. அது பார்த்தா வந்து வீடு கட்டுறாங்க. அதை பார்த்து தான் வந்து அடுத்து என்ன பண்ணலாம் லைஃப்ல அப்படின்றது முதற்கொண்டு வந்து நம்மளோட ஜாதகத்தை வச்சு அந்த அஸ்ட்ராலஜிலாம் பார்த்து தான் நம்ம பண்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வாஸ்துவும் இந்த விஷயத்துல வந்து பிளே ஆகுது. ஸோ இவ்வளவுதான் இந்த வீடியோ. ஒரு மிஸ்ட்ரி ஆஃப் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து கிரியேட் பண்ணலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோ மேக் பண்ணுது. ஆர்கிடெக்சர்ல என்ன மிஸ்ட்ரி இருக்க போது, இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி இதே மாதிரி வரிசையா நம்ம வந்து வேற ஏதாவது மிஸ்ட்ரி ஆர்கிடெக்சர்ல இருந்ததுன்னா அது என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. அதை பத்தி நம்ம பேசுவோம். உங்களோட ஃப்ரெண்ட் வந்து ஆர்கிடெக்சர்ல இருக்கிற மிஸ்ட்ரி இல்லைன்னா மிஸ்ட்ரியான ஸ்டோரிஸ் கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோல பார்ப்போம். Until then, bye from Architect Lingesh.